லியோ கதைகள் சொல்ல விரும்பினான். சில நேரங்களில் அவனுடைய கதைகள் உண்மையை காட்டிலும் அதிக சுவாரஸ்யமாக இருந்தன. ஒரு வெயில் காலையில் லியோ பாட்டி வில்லோவிடம் ஓடினான். பாட்டி ஒரு பெரிய வானவில் தோட்டத்தில் இறங்கியது. பாட்டி வில்லோ சிரித்தார். வானவில் என்கிறாயா? போய் பார்க்கலாம். அவர்கள் தோட்டத்தை அடைந்தார்கள். ஆனால் அங்கு வானவில் இல்லை, வெறும் வண்ணமயமான பூக்கள். லியோ சொன்னான், ஓ, ஒருவேளை அது பறந்து போயிருக்கும். பாட்டி வில்லோவுக்கு எல்லாம் தெரியும் என்பது போல் சிரித்தார். மறுநாள் லியோ தன் நண்பர்களிடம் பேசும் அணில் ஒன்றை கண்டுபிடித்தேன் என்று கூறினான். அவனுடைய நண்பர்கள் தேடினார்கள். ஆனால் அவர்களால் எந்த பேசும் அணிலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் அவனை சந்தேகிக்க ஆரம்பித்தார்கள். லியோ பேசும் அணில் பற்றி பாட்டி வில்லோவிடம் சொன்னான். அவள் பொறுமையாக கேட்டாள். லியோ, பாட்டி வில்லோ மெதுவாகச் சொன்னாள், சில நேரங்களில் கதைகள் கதைகளாகவே இருக்க வேண்டும். லியோ அவள் சொன்னதை பற்றி யோசித்தான். அவன் கொஞ்சம் சோகமாக உணர்ந்தான். மறுநாள் லியோ ஒரு சிறிய பறவை அதன் கூட்டிலிருந்து கீழே விழுவதை பார்த்தான். அவன் கவனமாக அதை எடுத்தான். நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் என்று அவன் கிசுகிசுத்தான். லியோ பறவை பற்றி பாட்டி வில்லோவிடம் உண்மையைச் சொன்னான். அவள் அவனை பற்றி பெருமைப்பட்டாள். பொய் சொல்வதை விட உண்மையாக இருப்பது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று லியோ உணர்ந்தான். அவன் பறவை பற்றி தன் நண்பர்களிடம் சொன்னான். அவர்கள் அவனை நம்பினார்கள். அதை பராமரிக்க அவர்கள் அவனுக்கு உதவினார்கள். பறவை வலிமை பெற்றது. கமா, ஒரு நாள் அது பறந்து சென்றது. உண்மை சொல்வது தனக்கு உள்ளுக்குள் நல்ல உணர்வை தருவதை லியோ கற்றுக்கொண்டான். அந்த நாள் முதல் லியோ எப்போதும் உண்மையை பேச தன்னால் முடிந்த அனைத்தையும் முயற்சித்தான்.